இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவையோடு இணைந்து இன்று பொது காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட அழைக்கப்படுகிறோம். இன்றைய வார்த்தை வழிபாடு முதல் வாசகம் எரேமியா தீர்க்கதரிசி 1 அதிகாரம் 4 முதல் 5, 17 முதல் 19. இரண்டாவது வாசகம் 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 31, 13 அதிகாரம் 13. லூக்கா நற்செய்தி 4 அதிகாரம் 21 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். திறந்த மனதோடு செவி சாய்க்கும் மக்கள் இல்லை என்றால் திறமையோடு ஆற்றும் மறையுறைகள் கூட வீணானவைதான். திறந்த மனதோடு செவி சாய்க்கும் மக்கள் இல்லை என்றால் மறையுறைகளும் கூட வீணானதுதான். இன்றைக்கு என்றல்ல, இன்றைக்குமே இறைவாக்கு பணிக்கு இடையூறாக சவாலாக இருப்பது ஏற்றுக்கொள்ளப்படாமை, பொருள்படுத்தப்படாமை, புரிந்து கொள்ளப்படாமை என்று ஒரு வார்த்தை புறக்கணிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. இறைவாக்கனை எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. லூக்கா நற்செய்தி 4:24 கூறக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தமிழறிஞர் அரவாணன் எழுதிய தமிழர் மறுபக்கம் என்ற நூலில் தமிழரின் நோயாக ஒன்றினை அவர் குறிப்பிடுகிறார். நம்மவர்களை நாமே மதிப்பதில்லை என்பதுதான். நம்மை சார்ந்தவர்களின் திறமைகள் பெரிதாக நமக்கு தெரிவதில்லை என்பதுதான். நம்மோடு இருப்பவர்களின் திறமையை நாம் பாராட்டுவதில்லை என்பதுதான். வெறும் தோம்பல் என்ற பெயரில் அந்நியர்களை ஆதரிப்போம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று சொல்வது கூட ஒரு வகையில் தாழ்வு மனப்பான வெளிப்பாடு என்று கொள்ளலாம். அடிமை உணர்வின் செயல்பாடு இல்லையா? இயேசு தம் நற்செய்தியின் பணியை தம் சொந்த ஊரில் தான் தொடங்கினார். முற்றத்து முல்லைக்கு மனமில்லை, மாற்றான் தோட்டத்திற்கு மல்லிக்கு வாசம் மிகுதி என்ற நிலை அவரை எதிர்க்க வைத்தது. நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ? யோவான் நற்செய்தி 1:46 உச்சரிக்கப்படுவதை நாம் மறந்துவிடக்கூடாது. நத்தனியேல் பிலிப்பிடம் கேட்டார், நம்மில் ஒருவன், அதுவும் தச்சனின் மகன், மெசியாவாக இருக்க முடியுமோ என்று நாசரேத்து வாழ் மக்கள் கேட்டார்கள். சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றாலும் இயேசு எப்படியெல்லாம் தன் சொந்த இனத்தாராலேயே பல காரணங்களுக்காக புறக்கணிக்கப்பட்டார் என்பதை நற்செய்தி உறக்கச் சொல்லுகிறது. பிடுங்கவும், தகக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நடவும் இன்று நான் உன்னை மக்களிடங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். எரேமியா 1:10 என்று இறைவாக்கு பணி செய்யும் எரேமியாவை ஆண்டவர் அழைத்தார். மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லையே. மாறாக எத்தனை இன்னல்களுக்கு அவரை ஆளாக்கினார்கள். என்னுடைய பணிவாழ்விலும் கூட இப்படி இறை வார்த்தையை நேரடியாக அறிவிக்கிற போது, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுகிற போது இப்படி துன்பங்களை, துயரங்களை, புறக்கணிப்புகளை ஒரு சிலர் மக்களிடமிருந்தும் சபையிடமிருந்தும் நாம் அனுபவித்திருக்கிறேன். ஒரு மரவெட்டியின் மகன் அமெரிக்கா குடியரசுத் தலைவராக முடியும் என்பது ஆபிரகாம் லிங்கனின் வாழ்வு எழுதிய வரலாறு. ஒரு படகோட்டியின் மகன் ஒரு மாபெரும் அறிவியல் மேதையானதும் அவரே. 130 கோடி மக்களை உள்ளடக்கி இந்திய குடியரசின் தலைவராக முடியும் என்பது அப்துல் கலாமின் வாழ்வு நீட்டிய வரலாறு இல்லையா? இன்றைய நற்செய்தியோ ஒரு தச்சனின் மகன் ஞானத்துடன் இறைவாக்குரைப்பதை நாசரேத்து மக்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு தனக்குள் மறைத்துக் கொண்டு வெளிப்படுத்திய தெய்வீகத்தை மக்களால் கண்டுணர இயலவில்லை. கடந்திருக்கும் கடவுளை காண துடிக்கிறான் மனிதன். இடைவெளி குறைந்து உறவாடும் இறைவனை காண தவறிவிடுகிறான். சொந்த நாட்டில் மதிக்கப்படாத திறமைகள் அயல்நாடுகளில் அற்புதங்கள் புரிவது இன்றைய காட்சி அல்லவா? ஏழை தச்சனுக்கு எங்கிருந்து வந்தது ஞானம்? இயேசுவின் வாயினின்று வெளிவந்த இறைவார்த்தையினும் வளமை கண்டு சொந்த ஊர் மக்கள் விடுத்த விமர்சனம் இது. இன்றும் விமர்சனங்கள் விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உருவத்தை வைத்தான் ஒருவர் இடைபடுவது,
ஒரு சமுதாய தேரிட எங்க அச்சாணி போன்றது அவசியமானவராக இருக்கலாம் என்கிறது குரல். நம் மத்தியில் கிறிஸ்துவின் செயல்பாடுகளை அறிய தடையாக இருப்பது என்ன? அறிவா, ஆணவமா, குறை கூறும் மனப்போக்கா அல்லது எதிர்மறை உணர்வுகளா என்று நாம் பரிசோதித்து பார்ப்போமா? மனிதனை மதிப்பதாக நினைப்பதும் அவனது தகுதி, வருவாய், பதவியை பொறுத்து அமைந்துவிட்டது என்று. எந்த மனிதன் கடவுளுக்கென ஒரு கணக்கு வைத்திருக்கிறான்? கடவுள் தன்னுடைய எண்ணத்துக்கு, எதிர்பார்ப்புக்கு உட்பட்டு வர வேண்டும் என்று நினைக்கிறான் இன்றைய மனிதன். மனிதனோடு மனிதனாக இருக்க நினைத்து உறவாட வந்த இறைவனின் குடும்ப பின்னணியை வைத்து எள்ளி நகையாடுகிறான். புறக்கணிப்புக்கு இயேசுவின் புரட்சி சிந்தனையும் கூட காரணமாக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, இஸ்ராயல் இனம்தான் இறைவனுக்கு நெருக்கமான இனம் என்று இருமாந்து இருந்தவர்களுக்கு இயேசுவின் போதனை ஒரு அதிரடிதானே. இறைவன் எல்லாருக்கும் உரியவர் என்று மட்டும் சொல்லியிருந்தால் இவ்வளவு அதிர்ந்து போயிருக்க மாட்டார்கள் அல்லவா? மாறாக இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கும் இஸ்ராயல் மக்களை விட்டுவிட்டு இறைவன் எங்கேயோ சென்று விட்டார் என்று இயேசு சுட்டி காட்டியது அவர்கள் நெஞ்சில் வேலை பாய்த்தது போன்றுதானே இருக்கும். யூதர்களிடம் ஒரு தப்பான எண்ணம் இருந்தது. நரகத்தில் உள்ள நெருப்பு அணையாது எரிய எரிபொருளாகவே புறையினத்தாரை கடவுள் படைத்து வைத்திருக்கிறார். அவர்கள் எல்லாரும் நரகத்துக்கே போவார்கள், தாங்கள் மட்டுமே விண்ணகத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பது இஸ்ராயல் யூத மக்களுடைய ஆழமான கருத்து. ஆனால் அந்த எண்ணத்தில் மண்விழச் செய்தார் இயேசு. யூதர்களின் நம்பிக்கையின்மையை சாடிய அதே நேரத்தில் புறையினத்தாரின் இறை நம்பிக்கையை புகழ்ந்தார். புறையினத்தாராக இருப்பினும் எப்படி கடவுளின் ஆதரவை பெற்றார்கள் என்பதை சாரிபாத்தில் வாழ்ந்த கைமண்ணையும் சீரியாவை சார்ந்த நாமானை மேற்கோள் காட்டி விளக்கிறார். இது யூதர்களை கடும் கடும் கோபத்திற்கு அழைத்துச் சென்றது. இன்றைய நமது நம்பிக்கையும் எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்கிறதா? சமய நல்லிணக்கத்திற்காக, தீண்டாமை ஒழிப்புக்காக, தாழ்த்தப்போட்டின் உயர்வுக்காகத்தானே போராடினார் அண்ணல் காந்தி. இறையாட்சியின் விழுமியங்களைத்தானே இவையெல்லாம். ஆனால் நேர்ந்தது என்ன? தன்னவர்களே அவரை சுட்டுக் கொள்ளவில்லையா? இந்த நிலையில் ஒரு நற்செய்தி பணியாளன் எத்தகைய மனநிலையை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளே பதில் சொல்கிறார். நற்செய்தி பணியாளர், குருவானவர், துறவிகள் எல்லாருக்கும் இந்த செய்தி வாழ்வின் செய்தியாக இருக்க வேண்டும். ஒன்று, மதிப்பின் அடிப்படையில் தன்னம்பிக்கை. கருத்தரங்கம் ஒன்றில் தன்னம்பிக்கை வளர்த்து வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி என்பது மைய கருத்தாக பேசப்பட்டது. பேச்சாளர் தன் சட்டைப்பையிலிருந்து புத்தம் புதிய 2000 ரூபாய் நோட்டை எடுத்தார். இந்த நோட்டு யாருக்கு வேண்டும் என்று கேட்டார். அரங்கிலிருந்து அனைவரும் கையை உயர்த்தினர். அந்த ரூபாய் நோட்டை கையில் வைத்து கசக்கினார். பிறகு, இப்பொழுது சொல்லுங்கள், இது வேண்டுமா? அப்பொழுது எல்லோரும் கைகளை உயர்த்தினர். பேச்சாளர் தொடர்ந்தார். நண்பர்களே, இந்த நோட்டைப் போலத்தான் நாமும் வாழ்க்கை பல நேரங்களில் சங்கடங்களால் அடிபட்டு, பிரச்சனைகளால் உடைபட்டு போனாலும் அவர்களுக்குரிய மதிப்பு குறையாது, உண்மை தகுதி மாறாது. தாய் வயிற்றில் நான் உன்னை உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்களிடங்களுக்கு இறைவாக்கனாக உன்னை ஏற்படுத்தினேன். எரேமியா 1:5. பேரரசின் மகுடத்தில் இருந்தால் என்ன, பிச்சைக்காரன் கைகளில் இருந்தால் என்ன? வைரம்தானே, விலை மதிப்பற்றதுதானே. அதுபோல்தான் நம்முடைய மனித வாழ்க்கையும், இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற கொடைகளும். இரண்டாவது, தன்னோடு கடவுள் இருக்கிறார், வாழ்விலும் பணியிலும் இருக்கிறார் என்று உணர்வது என்கிற உணர்வுடைய மன உறுதி. அவர்கள் எனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் என்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருப்பேன். எரேமியா 1:19 இறைவார்த்தை கூறுகிறது. எனது கண்ணிமை இறைவனுக்கே என்ன மன உறுதியோடு வாழ்ந்த புனித ஆக்னஸ் தன்னை மிரட்டியவர்களை பார்த்து சொன்னார், உனது வாளை எனது இரத்தத்தால் சிவப்பாக்கிக் கொள்வாய், ஆனால் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணமான எனது உடலை மாசுபடுத்தாது. ஆம், நாம் என்று அப்படி சொல்ல முடியுமா? திருத்தூதர் பவுலின் கூற்றும் சிந்தனைக்குரியது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளும் இன்னலுற்றாலும்
மனமிழந்து போவதில்லை. குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. துன்புற்றாலும் கைவிடப்பட்டதில்லை. வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். 2 கொரிந்தியர் 4:8-10. ஆம் அன்புக்குரியவர்களே, இறுகிய மனமும் குறுகிய பார்வையும் கொண்டவர்களாக இல்லாமல், இறுகிய மனமும் குறுகிய பார்வைகள் கொண்டவர்கள் மத்தியில் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு எங்கு தீங்கும் நடக்காது என்கிற தைரியமான உள்ளத்தோடு நற்செய்தி அறிவிப்போம். அந்த நற்செய்தி பயணத்திலே வாழ்வோம். ஆமென்.